श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। ஸ்ரீராமருக்கு ராஜ்ய பதவி இல்லை என்றும் அவர் 14 ஆண்டுகள் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்றும் கேள்விப்பட்டவுடன் கௌசல்யாவுக்கு செய்வதறியாது மிகுந்த சோகத்துடன் விரக்தியான நிலையில் மிகவும் புலம்பி அழுது கொண்டிருக்கிறார். அப்பொழுது அதுவரை பொறுமையாக இருந்த லக்ஷ்மணனால் அதற்கு மேலும் பொறுமையாக இருக்க முடியாமல் லக்ஷ்மணன் கூறுகிறார், ஸ்ரீராமருக்கு ராஜ்யம் இல்லை என்று கூறுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஸ்ரீராமர் தான் இந்த ராஜ்யத்திற்கு உரியவர். அவருடைய தந்தை தசரதர் இப்பொழுது வயதாகிவிட்டது. அவருக்கு பல குழப்பங்கள் இருக்கின்றன. தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த உலக சுகத்திற்காகவும் அவர் அந்த கைகேயின் தூண்டுதலின் பேரிலேயே இவ்வாறு ராஜ்யம் கிடையாது, வனத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் தர்மத்தின் அடிப்படையில் ஸ்ரீராமருக்கே இந்த ராஜ்யம் உரித்தானது. அதை யாராலும் மறுக்க முடியாது. எப்படிதான் இந்த தசரதருக்கு மனது வந்ததோ, ஏனென்றால் அவர் மிகவும் விரும்பக்கூடிய புத்திரர்களில் மிகவும் விரும்பக்கூடியவர் ஸ்ரீராமரை தான் தசரதருக்கு மிகவும் பிடிக்கும். அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய மிகவும் பிடித்தமான ஒரு புத்திரனுக்கு ராஜ்யம் இல்லை என்றும் கூறி 14 ஆண்டுகள் வனத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறுவதால் அவருடைய நிலையிலிருந்து அவர் தவறி விடுகிறார் என்று கூறுகிறார். ஸ்ரீராமர் எப்பேற்பட்டவர் என்பதையும் கூறுகிறார். ஸ்ரீராமர் தேவ கல்பம், அதாவது தெய்வத்தை போன்றவர் ஸ்ரீராமர், கடவுளுக்கு சமமானவர் ஸ்ரீராமர். அந்த ஸ்ரீராமரை எதிரிகள் கூட அவரை விரும்புவார்கள். வத்சலம், எல்லோராலும் விரும்பக்கூடியவர். அவரை இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடாது என்று கூறும் பொழுது அது அந்த ராஜ்யத்திற்கான நஷ்டம். ஏனென்றால் ஒரு அரசாங்கம் நடத்த வேண்டும் என்றால் அந்த ஆட்சி நல்ல முறையில் இருந்தால்தான் மக்கள் எல்லாம் பயனடைய முடியும். மக்களின் நலனுக்காக ஸ்ரீராமரே ஆட்சி புரிய வேண்டும். எதிரிகள் இல்லை ஸ்ரீராமரால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் ஸ்ரீராமரிடம் ஒரு குறையை கூட கண்டுபிடிக்க முடியாது. அவர் அத்தகைய தர்மசீலர், தர்மத்தையே பின்பற்றுபவர். அவருக்கு இவ்வாறு ராஜ்யம் இல்லை என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று லக்ஷ்மணர் மிகவும் கோபத்துடன் தசரதர் மீதும் கோபம் கொள்கிறார். அது மட்டுமல்லாமல் ஸ்ரீராமரிடம் கூறுகிறார், இந்த ராஜ்யத்தை உங்களுக்கு யார் தர வேண்டும்? உங்களுக்கான உரித்தானது தான் இந்த ராஜ்யம். இதை தடுப்பதற்கு யார் வந்தாலும், அது நம் தந்தையே ஆனாலும் அவரை கூட நான் எதிர்க்க தயாராக இருக்கிறேன். நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக, ஸ்ரீராமருக்கு லக்ஷ்மணர் கூறுகிறார், நான் உங்களுடன் இருக்கிறேன். யார் எதிர்த்து வந்தாலும் பார்த்து கொள்ளலாம், நீங்கள் தான் அரசாள வேண்டும் என்று லக்ஷ்மணர் மிகவும் கோபத்துடன் கூறுகிறார். ஆனால் கௌசல்யாவோ மிகவும் அழுது புலம்பி சோகமான நிலையில் இருக்கிறார். மேலும் பார்ப்போம். ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார். ஸ்ரீ ராம ஜெயம்.